53வது சௌந்தர்ய லகரி 53வது ஸ்லோகம். முக்குணங்கள் காட்டும் முக்கண்கள். விபத்ரைர்வர்ண்யம் व्यधिकरितलीलाञ्जनधया विभाति ध्वन्नेत्र त्रितयमिदं ईशा नधयिते पुनः सृष्टुं देवान् द्रिहिणहरिरुद्रान् उभयधान् रजः सत्त्वं बिभ्रथम इति गुणानां त्रयमिव. தேவியின் திருக்கண்களே இந்த ஸ்லோகத்திலும் வர்ணிக்கப்படுகிறது. மெல்லிய செவ்வரிகளோடு விழிகளில் விளையாட்டாக மையிட்டு கொண்டதன் கண்களில் சிவந்த ரேகைகளும் மையிட்டதால் ஏற்பட்ட கருவண்ணமும் வெண்விழிப்படலத்தின் வெண்மையும் தென்னந்தெளிவாய் காணும்படி விளங்குகிறது. சிவப்பு வர்ணம் ரஜோகுணத்தையும் வெண்மை சத்துவகுணத்தையும் கருமை தமோ குணத்தையும் குறிப்பதனால் ரஜோகுணத்தை முன்னிட்டு கொண்டு படைக்கும் பிரம்மாவும் சத்துவகுணத்தை முன்னிட்டு கொண்டு காக்கும் விஷ்ணுவும் தவோகுணத்தை முன்னிட்டு கொண்டு அழிக்கும் ருத்ரனும் ஊழிக்காலத்தில் பரதேவதையில் ஒடுங்கி விடுகின்றனர். மீண்டும் இவ்வுலகை தோற்றுவிக்க தேவி எண்ணும் பொழுது இந்த மூவரையும் தன் விழிகளாலேயே மீண்டும் தோன்றச் செய்யும் பொருட்டு இவ்வாறு மூவண்ணம் கொண்ட விழிகளில் கொண்டு விளங்குகிறாள். இவ்வாறு தேவியின் கண்களை தியானிப்பவர்கள் அஞ்சன பிரயோகம் கைவரப்பெற்று யாவரையும் வசீகரிக்கும் சிந்தனை பெறுவர் என்பது. மேலும் தம் விருப்பத்திற்கிணங்க ஓர் பொருளை படைக்கவோ அன்றி அழிக்கவோ ஆற்றல் பெறுவர்.